ஓகேங்க பார்க்க போறது ரவுடி அப்ரிஷியேஷன் ஜிம்மினுக்கு ஒரு வந்துச்சு அதை பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர்லே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜிமினா வந்து ஒரு ரவுடி. அவங்களுக்கும் ஜிமினாக்கும் மேரேஜ் ஆகி 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது போதும். சரி நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாமா? இப்போ லைட்டாக வெளியே செம்ம மழை பெய்யுது. டைம் ஒரு மிட் நைட் இருக்கும். நீங்கள் ஜிம்மினுக்காண்டி அந்த ஹாலில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மன் எல்லாம் மழை நினச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். கண்ணு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு தேடுது. ஏய், நீதான் அடி ஏன் உங்களையா அக்கெல்லாம் இங்கே அப்படியே உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள் முந்தானி எடுத்து அவன் ஹேர அப்படியே துடைக்கிறான். அவகிட்ட க்ளோஸாக வந்துட்டு அக்கா அக்காவும் மாமாவும் வெளியே வெளியே போயிருக்காங்க. அப்படியா? வெளியே போயிருக்காங்களா? ஆமாம், வெளியே போயிருக்காங்க. எங்கே போனாங்க தெரியல. ஜிம்மன் இப்போ உங்கள்கிட்ட க்ளோஸாக வரான். இப்போ அவங்க ஏஸ்கிட்ட வந்துட்டு அப்போ நம்ம 2 பேரும் மட்டும்தான் நீங்கள் தனியாக இருக்கும்னு சொல்ல வர, அப்படி தானே? ஆமாம், நம்ம மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்க இப்போ குடிக்கிற மாதிரி பக்கத்தில் வருது. அப்படியே நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஜிம்மன் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவன் டேபிளில் அவன் கீழே அப்படியே வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. தாண்டி வைக்க வந்தேன், வேறு எதுவும் வைக்கல அப்படின்ட்டு அரும்போறான். நீங்கள் என்னங்க? என்னாடி? என் பேர் ஜிம்மன். ஜிம்மன்னே கூப்பிடலாம், நான் சொன்னேண்ணே. சரி ஜிம்மன், நீங்கள் சாப்பிட்றீங்களா? நீங்கள் சாரி தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஜிம்மன் உங்களா இன்ச்சா உங்கள பார்க்குறான். உங்கள் ஐஸ் அப்புறம் நெக்கு கீழே அப்படின்ட்டு அப்படியே அவங்க ஹிப் அப்படியே அவங்க கண்ணு கீழே போகுது. சாப்பிடணும் போதாரு, ஆனால் சாப்பிட முடியலையே. என்ன ஜிம்மன்? ஒன்றும் இல்லடி, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வரியா? சரி, நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க, எடுத்து வைக்கிறேன். ஸோ ஜிம்மினா அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ கீழே வரான். ஸோ சாப்பிடும்போது நான் உங்களை அப்படியே முழுங்குற மாதிரி பார்க்குறான். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் மேலே போகிறீங்க. போயிட்டு அப்படியே நீங்கள் பெட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஜிம்மனில் வரான் வந்துட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி பின்னாடி வந்துட்டு அப்படியே உங்கள் ஹிப்பில் அவன் கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுற மாதிரி வரான். ஜிம்மன், என்ன பண்ணுறீங்க? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி, என்னென்னமோ பண்ணுது. என் ஃபீலிங்ஸை இன்றைக்கி என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. யாருன்னு தெரில, எனக்கு ஏதாவது சொல்ல பண்ணும் போலடி அப்படின்ட்டு அவங்க நைட்டில் ஃபேஸ் வச்சு அப்படியே ஷக் பண்ணுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ நீங்களும் நினச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜிம்மன் டக்குன்னு உங்கள் சேர்ந்து அப்படியே தள்ளி போகிறான். நீங்க கன்ஃபியூஸ்டாக அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. அவனும் உங்கள் ஐஸை பார்க்குறான். பா, என்ன கண்ணோட அது கண்ணால் வாரதா சொன்னேன், என்ன இழுக்குது, என்கிட்ட வான் அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். இல்லை, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காமா நான் எதையும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஸோ என்னன்னா, ஜிம்மனுக்கு வந்து அம்மா அப்பா அப்படின்னு யாரும் இல்லை. ஜிம்மனை ஃபுல்லாக கேர் பண்ணி வளர்த்தது எல்லாமே அவங்க அக்கா தான். ஸோ ஜிம்மின் வந்து ரவுடியா அப்படி சுற்றிட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து திருத்தணும் அப்படின்றதுக்காண்டி ஸோ அவங்க அக்கா வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அவனுக்கு அப்படின்னு டிசைட் பண்ணி தான் உங்களை மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜிம்மனுக்கு வந்து மேரேஜ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. உங்கள் ஃபோட்டோ பார்த்த உடனேயும் ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அதனால தான் உங்களை மேரேஜ் பண்ண ஓகேன்னு சொல்லியிருப்பான். ஸோ மேரேஜ் ஆன அன்றைக்கி உங்களுக்குள்ளே எதுவுமே நடந்திருக்காது. ஸோ ஜிம்மின் வந்து சொல்லியிருப்பான், எப்போ எனக்கு நீ வந்து ரைட்ஸ்லாம் கொடுக்குறியோ அப்போ தான் நான் வந்து எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் வந்தோடனையும் அப்படி சொல்கிறப்ப நீங்கள் ரொம்ப பயந்தீங்க. ஸோ அப்புறமேட்டு 2 வீக்ஸில் அவனை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, ஓகே, இது போதும், நம்ம சீரியலுக்கு போயிடலாம்.
ஆனா, என்னன்னே தெரியலடி. உன்ன எனக்கு பிடிச்சதுன்னு சுத்தமா தெரியல எனக்கு. எதனாலனோ எதனால உன்ன எனக்கு பிடிச்சிருக்கும்? சொல்லேன். என்னலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்ல யார் மேலயும். எந்த பொண்ணு மேலயும் வந்ததே இல்ல. ஆனா நீ இருக்க பாரேன். வந்தோனே என்னமோ பண்றடி. உன் கண்ணும் அப்பா, அது கண்ணே இல்லடி. மேக்னெட் பவரு. நீ என்ன இழுக்கும் பாரு. நீ பார்த்தா அப்பா, சொர்க்கம்டி. அப்புறம் வேற உன் கழுத்து கீழயே அதுவா? சிமன், நான் கட்டினேனே தாலி, அதை எடு. அதுவும் இல்லையா? அப்புறம் கீழே ஒன்று வள வளன்றே இடுப்பா. ஆ, எதுடி? எது நம்ம ஆயிடுச்சு வந்திருந்து அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்க அவன் பேசுறதெல்லாம் கேட்க முடியல. ஷையாயி ஸோ நீங்களும் கீழே குனிஞ்சுக்கிறீங்க. எதுடி? எது? எது இழுகுது? என் ஃபீலிங்ஸா நீ கண்ட்ரோலை பண்ண முடியல அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் வரான். உங்க சாரிய அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். நீங்க அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவனும் கண்ணாலே உங்கள்கிட்ட ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நீங்கள் எதுவும் சொல்ல அமைதியாக இருக்கீங்க. அப்போ மௌனத்துக்கு அர்த்தம் சம்மதம் தானே? ஆ, சம்மதமா? அப்படிதானே எடுத்துப்பேன் அப்படின்ட்டு அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறான். ஏன் ஷர்ட் அவுட் சும்மா அது முடியாது. அதெல்லாம் நான் பண்ணல. ஏய், பண்ணுறேன். சரி அப்படின்ட்டு நீங்கள் அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவன் அவங்க கிட்ட போயிட்டு அப்படியே அவன் சார் அங்கே வைக்கிறான். நீங்கள் அப்படியே லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ அப்படியே நச்சுன்னு வைக்கிறான். நீங்கள் என்ன டைட்டாக அவங்க ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அவன் அவங்கள பிடிச்சி பேரில் தள்ளி விட்றான். ஏய் அண்டாடி, நீ எனக்கு மொத்தமாக போகிற நீ இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணி விட்டதெல்லாம் என்னன்னா முடிய போகிறேன்டி. அப்படியே அவங்கள ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு எப்படி எப்படி அப்படியே செஞ்சு வச்ச மாதிரியே ரெடி. இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் உங்களுக்கு பேச தெரியுமா? எனக்கு இப்போதான் தெரியும் அதெல்லாம். அப்படியா? என்னதான் இப்போதான் என்கிட்ட கேட்பியான்னு எனக்கு அப்போதான் தெரியும். அப்படியே அவங்கள நைட்டு ஃபுல்லாக புரட்டி போட்டு எடுக்கிறான். அப்படியே நைட் போயிடுதா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் காலைல எழுந்துச்சி ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. சும்மா நான் தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனை எழுப்புறீங்க. சும்மா சும்மா எந்திரிங்க. என்னங்க என்னங்க சிம்மன். ஏய் என்னாடி பார்த்தாலே ஏன்னா எந்திரிங்க, டைம் ஆச்சு. அப்படியே உள்ள பார்க்குறான். அது எப்படி நைட்டு அந்த மாதிரி ஆகுது? காலையில ஏதாவது சேர்த்து விட்றா. எப்படி எப்படி நீ மட்டும் இப்படி இருக்க? ஆ, என்னை ஏற்றி விட்டுட்டே இருக்க. காலையில் கொஞ்ச நேரம் பண்ணலாமா அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். சிம்ரன், என்ன பண்ணுறீங்க? விடுங்க, கீழே வேலை இருக்கு. ஆ, போகணும். சும்மா காலையில் இழுத்தாச்சு பண்ணாதீங்க. நேற்றுக்கு தான் பண்ணீங்களா? அப்புறம் என்ன? ஏய் அது நேத்திடி. நீ என்கிட்ட ஓகே சொல்லிட்டேனா நான் எப்போ வேணாலும் கேட்பேன். சிம்மன், விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் போறீங்க. சிம்மன் அப்படியே அவன் அப்படியே பெட்டை விட்டு எந்திரிக்கிறான். சிம்மன் எப்படி நைட்டு படுத்துருந்தானோ அதே மாதிரி தான் இருக்கான். எதுவுமே இல்லை. அவன் எழுந்திட்டு அவங்கள்ட்ட வரான். என்னங்க என்னது இது? போய் ட்ரெஸ்ஸு போடுங்க. இப்படியே வரீங்களா கீழே அப்படின்னு வந்து அவன் பார்க்குறான். ஐயோ தவிர ஏதாச்சும் கையில் மாட்ட மாட்டேங்குது அப்படின்ட்டு டவல் எடுத்து ஆட் பண்ணிட்டு அவன் வரான். நீங்கள் அதுக்குள்ளே தலையில் அடிச்சுட்டு அப்படியே கீழே போறீக்கா. ஏ ஒன் நில்றி. ஏய் ஏய் அண்ணா தானே கூப்பிட்றேன் நில்லு அப்படின்ட்டு கீழே வரான். சிம்மன், நீ பாருங்க, வேணாம் விட்டுருங்க, சும்மா ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு கீழே வரீங்க. அவனும் கீழே இறங்கி வரான். ஜிமினோட அக்கா அப்புறம் அக்காவோட ஹஸ்பண்ட் சொல்ல கீழே இருக்காங்க. நீங்களும் ஜிமனோ அவளை பார்த்துட்டு அந்த செகண்ட் நீங்கள் மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. ஜிமனுக்கு ஒரு செகண்ட் ஆக்வர்ட் ஆயிடுச்சு. அவனும் அவன் மண்டையை ரப் பண்ணிட்டா.
நீங்க அவன பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்றீங்க. அவன் உங்கள பார்த்து முறைக்கிறான். ஸோ ஜிமினோட அக்காவும் பார்த்துட்டு, "என்ன காலங்காத்தால என்ன ஓடிட்டு இருக்கிறாரு? என்னடா சட்டை இது? எங்கடா சட்டைய காணோம், ஒன்னத்தையும் காணோம். என்ன பண்ற ஜிம்மன்?" "ஒன்னும் இல்லங்க. சும்மா வந்தேன்." "சும்மா வந்தியா? சும்மா எப்படிதான் வருவியா? ஆள் தான் வந்திருக்கே தவிர, அறிவு கொஞ்சம் கூட இல்லடா உனக்கு. ஆ கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? கல்யாணம் ஆகி இப்படிதான் இருப்பியா?" "அதெல்லாம் ஒன்னும் இல்ல. ஏதோ எடுக்க வந்த மாதிரி. மேலே செக் பண்ணிக்கிறேன்." அப்படின்ட்டு அவன் சமாளிச்சுட்டு மேலே போகிறான். நீங்களும் சிரிச்சுட்டே அப்படியே நீங்க வேலை பார்க்க போறீங்க. ம். 1 ஆ சொல்லுங்க அண்ணி. என்ன? இல்லம்மா, காஃபி ரெடி ஆயிடுச்சு. அவன் எப்போதும் 5 மணிக்கு காஃபி குடிப்பான். நீ போய் குடுத்துட்டு வந்துடுறியா? ஆ சரி அண்ணி, நான் குடுத்துர்றேன். கொடுங்க. வாங்கிட்டு மேலே போறீங்க. அவன் டவல் வேர் பண்ணிட்டு இருந்தானோ, அதே மாரி இன்னும் அவன்கிட்ட உட்காந்துருக்கான். நீங்க வருவீங்க அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் காஃபி எடுத்துட்டு உள்ள வரீங்க. என்னாச்சு மேம்? என்ன இப்படியே உட்காந்துருக்கீங்க? நீங்க இன்னும் ஃப்ரெஷ்ஷா இல்லையா? காஃபி கொண்டு வந்துட்டேனே. எவ்வளோ தைரியம் தான் என்னை பார்த்து சிரிப்பா? சொல்ல மாட்டா? கீழே அக்கா அக்கா அண்ணெல்லாம் வந்துட்டாங்கன்னு. நான் தான் கேட்டேண்ணே, இப்படியே வர போறீங்களான்னு. கீழே விடாதடி சொல்லணும். வாடி. ஏய் நீ வா. இல்ல மாட்டா. ஏய் வாடி. பார்த்துட்டு வாயேன். முடியாது. நான் வரமாட்டேன். நீ வரலன்னு வச்சுக்கவா, நான் அங்கே வருவேன். எப்படி? சரி வாரேன். அப்படின்ட்டு நீங்க அப்படின்னு காஃபியை டேபிளில் வச்சுட்டு ஜிம்மன் பக்கத்தில் போகிறீங்க. ஏய் உட்காரு அப்படின்னு சொல்ல நீங்க உட்காந்துக்கிறீங்க. ஜிம்மன் உங்க காதை பிடிச்ச நல்லா திருவி விடுறான். ஜிம்மன் 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 வலிக்குது வலிக்குது ஜிம்மன் விடுங்க. என்ன பண்ணுறீங்க? அவ்வளோ தைரியம் தான் என்னை பற்றி சிரிப்பா? ஆ ஒரு எனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா அப்படின்ட்டு அவங்கள பெட்டில் தள்ளி விடுறான். இப்போ அவன் மேலே ஓவராயிட்டு, ஏய் சிரித்து தானே இருடி வச்சு காலையில் செஞ்சு விட்றேன். சும்மா இங்கே பாருங்க, வேணாங்க, தோசை பண்ணாதீங்க, என்னை விடுங்க, எத்தடிங்க. அப்படியே அவன் வயிற்றில் கை வைக்கிறான். நீங்கள் அப்படியே கண்ணை முடிக்கிறீங்க. இப்போ ஒன்றுமே பண்ணல, எது இப்படி பண்ணுற ஆ அப்படின்ட்டு அவன் எஞ்சி ஃப்ரெஷ் ஆகலான்னு போகிறான். ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே எஞ்சி உட்காடுறீங்க. என்ன அவ்வளோதானே? ஆ அவ்வளோதான். வேற என்ன பண்ணுறது? ஆ அது வேணுமாடி? இல்லை நீங்கள் பண்ணுறதா அப்படியே அட்மைர் பண்ணிட்டு அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிடுறான். ஸோ இப்படியே டேஸ்லாம் போகுது. நிஜமான நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க. இப்போ வந்து ஜிம்மன் இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ நீங்களும் உங்கள் அக்காவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்பா ஜிம்மன் அப்படியே வரான். ஃபுல்லாக ஃபேஸ்லாம் அடி வாங்கியிருக்கு. கையெல்லாம் அப்படியே சரிஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ ஒரு மாதிரி டயர்டா வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். உங்கள் அக்கா பார்த்துட்டு, என்னடா என்ன பண்ணிட்டுருக்க? எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பு தானா? ஆ இப்போதான் கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன்னு நினச்சேன். ஆனால் திருப்பி ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பல. அந்த வேலையை விட மாட்டல நீ. இது மாதிரியே போயிட்டே இரு. என்ன ரவுடிசம் பண்ணிட்டே இரு. நல்லா இருப்ப. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது ஞாபகம் இருக்கா? எங்கடா எங்கே போய் அடி வாங்கினேன்? இப்போ பாரு இப்போ பாரு இதே பொழப்பு தான். சிம்மன் அதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு அவங்க அக்கா கத்துறாங்க. சிம்மன் அதெல்லாம் காதுலே வாங்கல. நீங்களும் சிம்மனுக்கு என்னாச்சு அப்படின்னு பயந்துட்டு அப்படியே மேலே போகிறீங்க. சிம்மன் அவன் பாட்டுக்கு மேலே போய் படுத்துட்டான். நீங்களும் சிம்மனை போய் பார்க்குறீங்க. அவன் கண்ணு மூடி படுத்திருக்கான். அப்படியே அவன் ஃபேஸ்லாம் அடி வாங்கியிருக்க, கை கால்லாம். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் ஐஸ்லாம் அப்படியே டேர்ஸ் தேங்குது. நீங்கள் போயிட்டு ஒரு ஆல்மண்ட் எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அவனுக்கு அப்படியே போட்டு விட்றீங்க. பார்த்து பார்த்து போடுறீங்க, அவனுக்கு எங்கே வலிச்சிருமோ அப்படின்ட்டு. இப்போ டக்குன்னு அவன் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறான். இப்போ உங்கள் ஐஸா அப்படியே பார்க்குறான். அப்படியே உங்கள் ஐஸா டேஸ் தேங்கி நிற்கிது. அதை பார்த்துட்டு ஏடா என்கிட்ட தான் சொல்லணும்னு நினைக்கிறியா? என்ன 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 சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏதோ சொல்லணும் போல இருக்கா உனக்கு?
கேட்கல. எதுவும் எதுவும் பிடிக்கல. என்னாச்சு? ஏன்? என் மூஞ்சில அடி வாங்கியிருக்கு. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நான் கேட்டேன். என்கிட்ட தான் சொல்லணுமா உனக்கு? உனக்கு சொல்லணும்னு தோன்ற விஷயத்த சொல்றியா? எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு. அதான் கேட்குறேன். ஏன்னா என்கிட்ட சொல்லணும். அது சொல்லு. அது இந்த வேலையை விட்டுருங்க. நீங்க நீங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணும். இல்லைனாலும் பரவாயில்ல தான். ஆனால் இந்த வேலை மட்டும் இந்த ரவுடிசம் இதெல்லாம் வேணாம். விட்டுருங்க ப்ளீஸ். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கள லவ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் நீங்கள் அப்படி சஃபர் ஆகிறத என்னால் பார்க்க முடியல சும்மா. ப்ளீஸ் நானுமே இதுக்காக என்னிருந்து இது பண்ணுறதா நான் விட்டுறேன். சும்மா ஆமாண்டி சீரியஸாக தான் சொல்கிறேன். இனிமேட்டு இது மாதிரி நான் போகவே மாட்டேன். இந்த வார்த்தையை நீ சொல்கிறதுக்காண்டி தான் அவளை வெயிட் பண்ணேன். எப்போ சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சொல்லிட்டு அதான் அதான் விடுறேன். வேறு யாருக்காட்டியும் நான் விட மாட்டேன். உனக்கு நான் இதை வேணாலும் விட்டுருவேண்டி. ஏன்னா உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஏன்னே தெரியல அவன் மேலே நான் இவ்வளோ அப்சேஷன் ஆகிறேன்னு. ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனை போய் ஹக் பண்ணுறீங்க. இதோட நான் சேனல் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அப்படி இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கேட்ட ரெக்வஸ்ட் வீடியோலாம் இனிமேட்டு அடுத்தடுத்து வரும். ஸோ மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே டாட்டா.